என்னடா வித்தியாசம், என்னடா ஒற்றுமைன்னு. சார் ஒற்றுமையை முதல்ல சொல்கிறேன் சார். திருமணத்துக்கும் பந்தல் போடுவாங்க சார், மரணத்துக்கும் பந்தல் போடுவாங்க சார். திருமணத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க சார், மரணத்துலேயும் சாப்பாடு போடுவாங்க சார். திருமணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார், மரணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார். வேறு என்னடா சார், ஒற்றுமையை சொல்லிட்டேன், வேற்றுமை சொல்லட்டா சார்? சொல்கிறா. திருமணத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க சார், மரணத்தில் வேதனைப்படுவாங்க சார். ஓகேடா, ரொம்ப டாப்புடா. ஒரே ஒரு வேறுபாடை மட்டும் விட்டேன் சார். சொல்கிறா. சார், முதல் இரவில் பூவை மேலே போட்டு நம்ம மேலே படுத்திருப்போம் சார். கடைசி இரவில் நம்மளை படுக்க போட்டு பூவை மேலே போட்டிருப்பாங்க சார். டே ஐயா, எப்பட்றா அப்படின்னு எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. பூ கீழே, மனிதன் மேலே, அதுதான் முதல் இரவு. மனிதன் கீழே, பூ மேலே, அதுதான் கடைசி இரவு. இதை இலக்கியத்தில் அன்னைக்கே சொன்னான் பாரு. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் முழவின் பனி ததும்ப. ஒரு வீட்டில் கல்யாணம், இன்னொரு வீட்டில் டெத்து, பக்கத்து வீடு. எப்படி இருக்கான் அவன்? வந்து மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன கேசுனாங்கிறப்ப ஐயோ போயிட்டு ஐயா அப்படிங்கும்போது அந்த தாலி கட்டுறவனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா அது? இது அப்படியே ஒரு படமாக எடுத்தாங்க பாருங்க. தலைவர் தம்பி தலைமையில், பக்கத்து வீட்டில் இளவு தம்பிராமையா தான் டெத்து, இந்த பக்கம் இளவரசு அவர் வீட்டில் கல்யாணம். என்ன அக்கிரமம் ஆயிரும் பாருங்க. இந்த ஒரு இலக்கிய வரியை வைத்து ஒரு சினிமாவே எடுத்தான் பாருங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் முழவின் பனி ததும்ப. இன்னாதம்ம உலகம். உலகம் என்றாலே துன்பம் நிறைந்தது தான். ஆனால் இன்பம் காண்பர் அதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு நாம் பாருங்க. அதாவது நல்லது, துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில இரண்டு கண்கள் மாதிரி பிரிக்க முடியாது. இதற்கு நடுவில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னா இந்த உலகத்தின் இயல்பை உணர்ந்தவனால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சொன்ன தமிழ் இலக்கிய மாதிரி உலகத்தில் வேற யார் சொல்லியிருக்கா கேட்டார். பதில் சொல்லணும். வாங்க, கவிஞர் இனியவன் திரை இசையே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு கவிஞர் இனியவன். இந்த மாபெரும் புத்தக திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இத்தனை நாட்களாக ஒரு 3 பேரம்பேத்தி எடுத்த வயதான தாத்தா என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு என்னவோ ஆச்சு தெரில, ஒரு 45 வயசு குறைஞ்சி வந்த உடனே ஒரே லவ் மூடில் பாட்டு பாடுகின்ற காதல் இளவரசன், காதல் மன்னன், காதல் கதாநாயகன், காதலுக்கு மரியாதை கொடுக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, தமிழ் கூறு நல்லுலகே, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ரசிகர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனியவனுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, காதலர் தினத்து அன்னைக்கு பொண்ணு கட்டின ஊரில் பேசுகிறாரு பாருங்க. இங்கே தான் பொண்ணு எடுத்திருக்காரு. உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமியா, வீட்டுக்காரமோட வரலையே. நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த நம்ம வைரமுத்து, வாழும் வைரமுத்து அவர். இந்த ஆளுகிட்ட இங்கேயா கட்டிச்சு ஜிப்பான்னு கேட்டேன். ஒரு ஜிப்பா வாங்கினா 3 ஜிப்பா ஃப்ரீன்னா. சரியா 3 ஜிப்பா வாங்கினே 3 கலராக இல்லை, ஒரே கலராக வாங்கியிருக்கார். அவ்வளோ பெரிய கவிஞர் அவர்.